ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். நியூ இயருக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். எப்பவுமே நம்ம ஆஃபர் கொடுக்கும்போது கூப்பன் கோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ண கூப்பன் கோட்ஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இப்போ 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2500 பே பண்ண வேண்டாம். நீங்க 1899 பே பண்ணி ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச், என்டிபிசிக்கான 5th செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் 10/1/2026 வரக்கூடிய சனிக்கிழமை இருக்கும். வேற எந்த ஒரு கோர்ஸுக்குமே ஆஃபர் அவைலபிளா இல்ல. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கும் 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எப்ப 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். அந்த பிளான்ல என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லியிருப்போமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். அந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் முடிச்சதும் அந்த வார கடைசி சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அடுத்து சண்டே பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானை முடிச்சதும் அடுத்த வாரம் செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்படியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 14 வீக்ஸ்ல சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 4 வீக்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்போம். அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ கரெக்டா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு 0 லெவல்ல நீங்க இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 4 மாசம் ஆகும். ஓகே, அப்ளை பண்ண அடுத்த நாளே எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு 4 மாசம் கன்சிஸ்டன்டா நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்க எந்த எக்ஸாம், பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பார்த்துட்டு அந்த சிலபஸை பார்த்துட்டு அதுல எந்த டாபிக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதை லாஸ்ட் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஜெனரல் அவேர்னஸ் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தது பாத்தீங்கன்னா ரீசனிங் தான் படிக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கான்பிடென்ட் வரும். ரீசனிங் தான் இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட். ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டா இருந்தாலும், ஆவரேஜா இருந்தாலும், பிலோ ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் ரீசனிங்ல எல்லாராலையுமே 30க்கு 30, 35க்கு 35 மார்க்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க பேங்கிங் படிச்சாலும் சரி, ரீசனிங் வந்து உங்களுக்கு பிரிலிம்ஸ் லெவல்ல வந்து ஈஸியா தான் இருக்கும். மெயின்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா பஸ்ஸில்ஸ் அந்த மாதிரி நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CBT 1, CBT 2 ரெண்டுலயுமே ரீசனிங் ஈஸியா தான் இருக்கும். இப்ப குரூப் டிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். அதுலயும் பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஈஸியான சப்ஜெக்ட், எல்லாருமே 30 கொஸ்டினும் அடிச்சிடலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுலயும் 30 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இப்போ ரயில்வேல ஓரளவுக்கு இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி படிச்சா கூட 25 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். ஆனா எப்பவுமே நீங்க மேக்ஸ், ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி படிச்சிட்டீங்க அப்படின்னா அது போக ஜெனரல் அவேர்னஸ் 3 சப்ஜெக்டை நீங்க நல்லா படிக்கணும். ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேர் இது 3ஐயும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிரும். இந்த 3 சப்ஜெக்டையும் நல்லா படிச்சுட்டு அது போக ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாத்தோட கான்செப்டும் படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணாலே ஒரு 90க்கு மேல நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறது ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சிலபஸ் படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு. ஆனா இதை முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போட்டா 4 மாசம் ஆகும். இல்ல நீங்க வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, இல்ல ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா சாப்பாடு, தூக்கம் இந்த டைம் போக மத்த எல்லா டைமும் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். டார்கெட் வந்து வெறும் கட் ஆஃப் கிளியர் பண்ற மாதிரி வைக்காதீங்க. சோ 100க்கு நான் ஒரு 90க்கு மேல எடுப்பேன். நான் எழுதுற ஷிஃப்ட்ல நான் வந்து டாப்பரா இருப்பேன். நான் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா இந்த 2026ல நான் தான் டாப்பரு. ஓகே, சோ அந்த மாதிரி நினைச்சு படிங்க. ஓகே, அந்த டாப் 10க்குள்ள வரணும், இல்ல நான் டாப்பரா இருக்கணுங்கிற மாதிரி நினைச்சு படிங்க. வெறும் கட் ஆஃப் மட்டுமே பார்த்து படிக்காதீங்க. போன வருஷம் இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் இருக்குங்கிற மாதிரி அசியூம் பண்ணி படிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ற மாதிரி படிங்க. ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இது ரெண்டையும் விட்டுறாதீங்க. சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க.
கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த கூப்பன் கோட் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ 3 கூப்பன் கோட்ஸ் அப்படிங்கிறதுனால 3 ஸ்டூடெண்ட் எப்போ ஜாயின் பண்றாங்களோ அப்போ ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். நீங்க படிக்கணும். படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா குரூப் டிலாம் ஜனவரி 21ஆம் தேதி வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். காலேஜ் படிக்கும் போதே நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. வயசும் வாய்ப்பும் போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். அதனால வயசு இருக்கும் போதே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி 21ஆம் தேதி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வருது. இப்பவே படிக்க ஆரம்பிங்க. என்டிபிசி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இல்லையா? அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கான எக்ஸாம் வந்து ஜூன்ல உங்களுக்கு இருக்கும். ஓகே, கரெக்டா டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். தேங்க்யூ.